கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை, சங்கீதம் 92 அதிகாரம் 14 15 வசனங்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். கர்த்தர் உத்தமர். அவர் உத்தமர் என்றால் அவரால் எந்த காரியமோ நேர்மையாதான் செய்ய முடியுமே தவிர, உண்மையாதான் செய்ய முடியுமே தவிர, அதற்கு எதிரான செயல்களை அவரால் செய்ய முடியாது. அவர் உத்தமர். என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை. அவர் அநீதி செய்யாத தேவன், அவர் நீதி உள்ள தேவன் அப்படிங்கிறத விளங்க பண்ணும்படியாய் அவர் என்ன செய்யறாரா, நம்மை முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க செய்கிறாராம். ஒருவேளை இன்றைக்கு நம்மலாம் நினைக்கிறோம், 40 வயசாயிட்டா இது வந்துடும், கண்ணில் பிரச்சனை வரும், எலும்புகளில் பிரச்சனை வரும், இப்படியெல்லாம் நிறைய நம்ம திங்க் பண்ணுறோம். நம்ம எதை திங்க் பண்ணுறோமோ அது நமக்கு நடக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, அவர் உத்தமர், அவர் அநீதி இல்லாதவர்கிறத விளங்க பண்ணும்படியா அவர் என்ன செய்யறாரா, முதிர் வயதிலும் நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் புஷ்டியும் பசுமையுமாய் நம்மளை வைத்திருக்கிறாராம். இதை எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியம், நீங்க எப்பொழுதும் நீங்க சுகமாய் புஷ்டியாய் பசுமையாய் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். அதே அதிகாரம் சங்கீதம் 92:12 நம்ம பார்க்கிறோம், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் நிச்சயம் நம்ம எப்படி இருப்போமா, பனை மரத்தை போல செழிப்பா லீபனோனில் இருக்கிற அந்த கேதுருவை போல ஸ்ட்ராங்கான ஒரு மரமாய், உறுதியான ஒரு மரமாய் நம்ம என்ன செய்வோம், வளருவோம் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். உபாகமம் 32:4 நம்ம பார்க்கிறோம், அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையும் ஆனவர். இதுதான் தேவனை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவரை குறித்து நம்ம இப்படியாய் நம்ம அறிந்து கொள்ளும் போது நம்ம இருதயங்கள்ல கிருபையும் சமாதானமும் பெருக ஆரம்பிக்கும். அவர் கண்மலை, அவரை நம்பி இருக்கிற நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அவர் கிரியைகள் உத்தமமானது. அவர் கிரியைகள் உத்தமமாய் இருக்கிறபடியினால் இன்றைக்கு நம்மை அவர் முதிர் வயதுல கூட கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க பண்ணுகிறார். அவர் வழிகளெல்லாம் நியாயம், நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவராய் இருக்கிறபடியினால் நம்ம இதை கேட்கிற நீங்க ஒவ்வொருத்தரையும் அவர் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, என் கர்த்தர் நீர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி உம்மிடத்தில் அநீதி இல்லை என்றும் நீர் விளங்க பண்ணும்படி அப்பா, இதை கேட்கிற எங்க ஒவ்வொருவருடைய முதிர் வயதுல கூட நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கிறவர்களாய் எங்களை நீர் வாழ வைக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அப்பா, நாங்கள் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவோம் என்று சொல்லி நிச்சயமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையின்படியே என் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களில இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.